சோழ நாட்டுல உள்ள திருமண்டங்குடி என்ற ஊர்ல பிறந்தவர் தான் விப்ர நாராயணர். இளம் வயது முதலே திருமால் மீது அதிகமான பற்று கொண்டிருந்தாரு. பல தலங்களுக்கு சென்று திருமாலை வழிபடணும் அப்படின்னு நினைச்ச அவரு முதல்ல சென்ற இடம் திருவரங்கம். திருவரங்கம் சென்ற அவரு அங்க பள்ளி கொண்டிருக்கிற அரங்கநாதனை வழிபட்டு அவருடைய அழகில் ஈடுபட்டவரா அங்கு ஒரு வனத்தை அமைக்கிறாரு. ஒரு அழகான நந்தவனம் அமைத்து பெரியாழ்வாரை போல இறைவனுக்கு மாலை கட்டி தரக்கூடிய திருப்பணியை மேற்கொண்டு அங்கேயே தங்குறாரு. விப்ரநாராயணர் என்ற பெயர் கொண்ட இவரு எப்படி தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயர் கொண்டாரு? இறைவன் இவர் எப்படி ஆட்கொண்டாரு? அந்த கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இறைவனுக்காகவே நந்தவனம் அமைத்த விப்ரநாராயணர் தினமும் இறைவனை தொழுதுவிட்டு அதன் பிறகு மற்ற வீடுகளுக்கு சென்று உணவு வாங்கி அருந்துவார். இவருக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அனைவரிடமே சமமா பழகுவாரு. இத சோதிக்க நினைச்சாரு திருமால். அந்த சோதனையின் வெளிப்பாடாக தான் இவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. திருக்கரம்பனூர்ல தேவி தேவதேவி என்ற இரு தாசிகள் இருந்தாங்க. இவங்க ஒரே ஒரு அரசபையில ஆடி பாடி பரிசுகள் பெற்று திரும்புற வழியில விப்ர நாராயணருடைய அந்த நந்தவனத்தை பார்த்து அதோட அழகுல மயங்கி அவரை சந்திக்க சென்றாங்க. ஆனா இவங்க வந்ததையோ இவர்களது பேச்சையோ கவனிக்காம பெருமாளுக்கு பூமாலை தொடுப்பதிலேயே கவனமா இருந்தாரு விப்ர நாராயணர். இத பார்த்த தேவதேவி அவருடைய கவனத்தை என் மேல திருப்பி என் மீது மாறாத அன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவி கிட்ட சபதம் போடுறா. தான் நினைச்சத முடிக்கணும்னு நினைச்ச தேவதேவி விப்ரநாராயணரோட தானும் சேர்ந்து பெருமாளுக்கு சேவை செய்கிறதா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனதுல இடம் பிடிக்கிறா. தேவதேவி இல்லாம தான் இல்ல என்ற நிலைக்கு மாறிவிட்டாரு விப்ரநாராயணர். தன்னோட குடும்பத்தை பார்க்க சென்ற தேவதேவியோட விப்ரநாராயணரும் போறாரு. ஆனா அவரிடம் இருந்த செல்வம் எல்லாம் தீர்ந்து போயிடுது. தேவதேவியின் தாயாருக்கு அவர் மீது வெறுப்பு ஏற்படுது. தான் கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாமே இழந்ததால மேலும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு பொருள் இல்லாத காரணத்தால தேவதேவியோட பிரிந்து வாழக்கூடிய நிலையும் ஏற்படுது. தன்னுடைய பக்தரான விப்ர நாராயணருடைய துயரத்தை போக்க நினைச்ச திருமால் மனித உருவம் எடுத்துட்டு தன்னுடைய திரு ஆராதனைக்குரிய பொன்வட்டில் ஒன்ற எடுத்துக்கிட்டு தேவதேவியின் வீட்டுக்கு போறாரு. மானிட உருவம் கொண்ட திருமால் தேவதேவியின் தாயிடம் சென்று தான் விப்ர நாராயணருடைய தூதுவன் என்றும் இப்பொற்கிண்ணத்தை தேவதேவிக்கு கொடுக்க சொல்லி என்னிடம் கொடுத்தனுப்பினார் என்றும் கூறி என்னுடைய பெயர் அழகிய மணவாளதாசன் என்றும் கூறி அப்பொற்கிண்ணத்தை கொடுத்தார். பொன்வட்டிலை ஏற்றுக்கொண்ட தேவதேவியுடன் மீண்டும் வாழ விப்ரநாராயணருக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதே சமயம் பொன்வட்டில்களுள் ஒன்றை காணாததை அறிந்த அரசன் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். அவ்வட்டில் தேவதேவியிடம் இருப்பதை அறிந்த அரசன் ஆழ்வார் மீது ஐயம் கொண்டு அவரை சிறையிலிட்டான். பிறகு திருவரங்கனே அரசன் கனவில் தோன்றி நடந்ததை கூற ஆழ்வார் குற்றமற்றவர் என உணர்ந்து அரசன் அவரை விடுதலை செய்து உபசரித்தான். விப்ரநாராயணர் இறைவன் தனக்கு செய்த அருளை நினைத்து தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தன்னுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக பெரியோர்களை சார்ந்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்க நூற்பொருளை ஆராய்ந்த பெரியோர்கள் பாவங்கள் நீங்குவதற்கு திருமால் பக்தர்களுடைய திருவடி தீர்த்தத்தை உட்கொள்வதே என்று சொல்றாங்க. அதை கேட்ட விப்ர நாராயணரும் திருமாலுடைய பக்தர்களின் திருவடி தீர்த்தத்தை உட்கொள்றாரு. தூய்மையும் அடையறாரு. வைணவர்களுடைய அதாவது திருமாலுடைய பக்தர்களின் திருவடிகளின் கீழ் அடிமை கொண்டு அவர்களை போற்றி வாழ்ந்ததால தொண்டரடி பொடியாழ்வார் என்ற பெயரும் பெற்றாரு விப்ரநாராயணர். தொண்டரடி பொடியாழ்வார் என்ற நாமம் பெற்ற விப்ரநாராயணர் திருவரங்க கோவிலிலே இறைவனுக்கு தொண்டு செய்து அவருடைய அருளை பெற்று வாழ்ந்து வராரு. அது மட்டும் இல்லாம தேவதேவியும் தன்னுடைய தவறை எண்ணி உணர்ந்து தன்னிடம் இருந்த பொருளை எல்லாம் திருவரங்கநாதருக்கே உரியதாக்கி கொடுத்து விட்டு கோவிலிலே அடிமை தொழில் செய்து தன்னுடைய வாழ்நாள முடித்துக்கிறா.